பிளானிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஒன்று ரொம்பவே டெத்தான நியூஸாக இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், தென் கொரியாவை சேர்ந்த பிரபல பாடகியான பரோக் போராம் அப்படின்றவங்க இப்போ ரொம்பவே மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு போராம் அப்படின்றவங்க பிரபல பாடகர், தென்கொரியாவில் ரொம்பவே சூப்பராக பாடக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் கொஞ்சம் கடந்த நாளாகவே தென்கொரியாவில் இருக்க நிறைய பாடகர்கள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. மொத்தமே இறந்துட்டாங்க நிறைய பேர் அப்படின்னும் போது, இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க போது இவருமே இறந்துட்டாங்க அப்படின்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்கும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 2 பேர் கூட போயிருக்காங்க. அதெல்லாம் மொத்தமாக 3 பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டியில் 9:25 மணிக்கு வரைக்கும் அவங்க பாத்ரூமுக்கு போனவங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி விட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துருக்கும் போதில் மயங்கி கீழே விழுந்து கிடந்ததாகவும் டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது நிறைய உயிர்காக்கும் சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்த்ததுனால அவங்க ஆல்ரெடி உயிர் இழந்துட்டாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் செக்அப் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கேட்டு ரொம்பவே சோகமாகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே. ரசிகர்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்குமே இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸார் உடனே அங்கே செக் பண்ணியிருக்காங்க. அங்கே மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. பாத்ரூமில் மயங்கி விழுந்தவங்க எப்படி இறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. விசாரணை ரொம்பவே டீப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது யாரோ கொலை முயற்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் போலீஸார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப தீவிரமாக இறங்கி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி பாடகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுசீலா மேடம். எஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவருட்செல்வர் அப்படின்ற ஒரு சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் அடிப்படையில் அடிக்கப்பட்ட ஒரு படத்தில் அவங்க பாடகியாக வேலை செஞ்சுருக்காங்க. அதில் நம்ம சிவாஜி கணேசன் சார் முதற்கொண்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதில் அவங்க ரீசெண்டாக அவங்க நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய பாட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த பாட்டை நாங்கள் பாடிக்கிட்டே இருந்தோம். அப்படி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சிவாஜி கணேசன் சார் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அவர் வந்த நேரத்துலேருந்தே என்னால் சுத்தமாக பாடவே முடியல. அவர் எங்கள் கூட நல்லா ஜாலியாக பேசுவார், பழகுவார், என்னதான் இருப்பார். பட் இருந்தாலும் கூட அவர் கலைஞர் ரீதியாக ஒரு சீனியர் எனக்கு. அவர் முன்னாடி பாட எங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நான் திட்டி பாடிட்டு இருக்கேன். நிறைய டேக்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன். அதை பார்த்து ரொம்பவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டேரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், சிவாஜி சார் தயவுசெய்து வெளியே கூப்பிட்டு போங்க. அவர் வெளியே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் இன்டெரக்டாக அவர்கிட்ட பேசி வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் மேலே ஒரு பயம் இருக்கும்ல. அவர் பெரிய ஒரு வயசில் நிறைய சீனியாரிட்டி. அவர் முன்னாடி நம்ம இப்படி பாடுறதுன்றது ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சுசீலா மேடம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.